இந்த தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தலைமுடி பிரச்சனைகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம கிளினிக்கில் கன்சல்டிங் வரவங்களுக்கு ஹேருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்க. எனக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் இருக்குது. முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு பார்த்தோம்னா க்ரே ஹேர் தான் ஸ்டார்ட் ஆச்சு. தலையில் இப்படி கை வச்சு கோதி எடுத்தாவே எனக்கு தலையில் இவ்வளோ முடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் நம்ம வீடு ஃபுல்லாக எனக்கு ஃப்ளோரில் ஃபுல்லாக ஹேராக தான் இருக்கும். குளிச்சுட்டு வந்தேன்னா அவ்வளோ முடி ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இதுக்கு பயந்து நான் வந்து மொட்டை போட்டேன். இருந்தாலும் திரும்ப க்ரோத் ஆகுது, திரும்ப ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இதுக்கு மொட்டை போடுவது ஒரு தீர்வாக இருக்குமா, இல்லை இதை விட வேறு என்ன பெஸ்ட்டான சொல்யூஷன் நமக்கு இருக்கும் அப்படின்னு பொதுவாக நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி மற்றும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுது. தலைமுடி உதிர்றவங்களுக்கு பார்த்தோம்னா நார்மலாக தலைமுடி உதிர்தல் அப்படின்னு சொல்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். இவ்வளோ முடி உதிருது, இவ்வளோ இருந்துச்சு, நமக்கு வந்து இவ்வளோ முடி குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனால் இதை தாண்டி நம்ம அதிகமாக நோட்டீஸ் பண்ணாத விஷயங்களும் நம்ம உடலில் நடந்துக்கிட்டு இருக்கும். என்னென்னா நெகங்கள். ஸோ நெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா எளிதில் உடையிற மாதிரி இருக்கும். இல்லை லைட்டாக ஏதாவது ஒரு பொருளை நம்ம தொட்டாலே நெகம் வந்து அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கங்கே நமக்கு வந்து நெகத்தில் கருமை நிற கோடுகளோ திட்டுகளோ இருந்துச்சுன்னா கவனமாக இதை தொடர்ந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்றதும் பார்க்கணும். அப்போது உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் அதை சரி செய்யணும். முக்கியமாக இதுக்கு லிவர் டானிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம வந்து மருந்துகளை எடுத்துக்கணும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தலைமுடி பிரச்சனைகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம கிளினிக்கில் கன்சல்டிங் வரவங்களுக்கு ஹேருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்க. எனக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் இருக்குது. முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு பார்த்தோம்னா க்ரே ஹேர் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய முடி பிரச்சனை இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தலையில் எனக்கு வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய முடிகள் ஹேர் ஃபால் நிறைய இருந்துச்சு. இப்போ தலையில் இப்படி கை வச்சு கோதி எடுத்தாவே எனக்கு தலையில் இவ்வளோ முடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் நம்ம வீடு ஃபுல்லாக எனக்கு ஃப்ளோரில் ஃபுல்லாக ஹேராக தான் இருக்கும். குளிச்சுட்டு வந்தேன்னா அவ்வளோ முடி ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இதுக்கு பயந்து நான் வந்து மொட்டை போட்டேன். இருந்தாலும் திரும்ப க்ரோத் ஆகுது, திரும்ப ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இதுக்கு மொட்டை போடுவது ஒரு தீர்வாக இருக்குமா, இல்லை இதை விட வேறு என்ன பெஸ்ட்டான சொல்யூஷன் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது பொதுவாக நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி மற்றும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுது. தலைமுடி உதிர்றவங்களுக்கு பார்த்தோம்னா நார்மலாக தலைமுடி உதிர்தல் அப்படின்னு சொல்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். இவ்வளோ முடி உதிருது, இவ்வளோ இருந்துச்சு, நமக்கு வந்து இவ்வளோ முடி குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனால் இதை தாண்டி நம்ம அதிகமாக நோட்டீஸ் பண்ணாத விஷயங்களும் நம்ம உடலில் நடந்துக்கிட்டு இருக்கும். என்னென்னா நெகங்கள். ஸோ நெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா எளிதில் உடையிற மாதிரி இருக்கும். இல்லை லைட்டாக ஏதாவது ஒரு பொருளை நம்ம தொட்டாலே நெகம் வந்து அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கங்கே நமக்கு வந்து நெகத்தில் கருமை நிற கோடுகளோ திட்டுகளோ இருந்துச்சுன்னா கவனமாக பார்த்துக்கணும். இதே மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஹேர் ஃபால் சிவியராக இருக்குன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதனோட சேர்த்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சிம்டம் தானே. நம்ம வந்து இது எல்லாமே கவனிக்காமல் தலைமுடி உதிர்தல் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால அதை மட்டும் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். அப்போ பேசிக்காக பார்த்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக இந்த தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதை பேசிக்காக நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம்? இது எல்லாமே ஒரு டிஃபிஷியன்சி தான். ஸோ உடலில் ஏதாவது சத்து குறைபாடு இருந்தாலோ, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ அது நமக்கு என்னென்னா தலைமுடியிலையோ ஸ்கின்லேயோ நகங்கள்லேயோ நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இதை சரி செய்கிறதுக்கு முக்கியமாக பித்தம் நம்ம உடலில் சமநிலைக்கு வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான தலைமுடி உதிர்தல், தலைமுடி நரைத்து போகிறதல், இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்றதும் பார்க்கணும். அப்போது உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் அதை சரி செய்யணும். முக்கியமாக இதுக்கு லிவர் டானிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம வந்து மருந்துகளை எடுத்துக்கணும். இதற்கு பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், உணவு முறைகள், கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியமானது. கரிசலாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, கல்யாண முருங்கைக்கீரை, ஸோ இது எல்லாமே நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது தலைமுடிக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஹேர் பேக். ஸோ வாரம் ஒரு முறை தலையில் நல்லா இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது தலைமுடி நல்லாவே நமக்கு வளர ஆரம்பிக்கும். நரைத்த முடி இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா வல்லாரை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இது வந்து ஞாபகத்திறனுக்கு தானே அப்படின்னு நினைப்போம். ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு இது ஹேர் ஆயிலில் கூட வல்லாரையை சேர்த்து நம்ம காய்ச்சலாம். ஸோ வல்லாரைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு, 1 கைப்பிடி அளவு குப்பைமேனி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம மருதாணி இலைகள், இது 3ம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி இந்த பேஸ்ட்லேயே நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் நம்ம போடணும். ஸோ இந்த ஹேர் பேக் போடும்போது ஏற்கனவே நம்ம வந்து முதல் நாள் தலைக்கு குளிச்சிருக்கணும். ஹேரில் வந்து ஆயில் வந்து இல்லாமல் இருக்கணும். ஹேரில் ஆயில் இல்லாமல் இருக்கும்பொழுது தான் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரூட்டில் படுற மாதிரி இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடணும். தலை முழுவதுமே இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடணும். இது வந்து வாரம் ஒரு முறை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தாலும் நம்ம நரைமுடி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. இதில் ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் இன்டர்னலாக நம்ம எடுக்கக்கூடியது. ஸோ இதில் முக்கியமாக மாதுளை மணப்பாகு நமக்கு பயன்படுது. நம்ம உடலில் எங்கே பாதிப்புகள் இருந்தாலும் சரி, ஸோ செல் டேமேஜ் இருந்தாலும், உடலில் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்தாலும், பெண்களுக்கு பிசிஓடியோ இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாத்துக்குமே மிக சிறந்த ஒரு மருந்தாக நமக்கு மாதுளை மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது காலை இரவு 2 வேளையும் ஒரு 10 ml அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். மாதுளை மணப்பாகு அவ்வளவு சிறந்தது. இதுலையுமே பார்த்தோம்னா வேப்ப இலை, இந்த மாதுளை பழத்தோட தோல், மாதுளை ஓடு இருக்குது இல்லைங்களா, இது. ஸோ இது 2மே தண்ணீரில் போட்டு ஒரு 2-3 லிட்டர் தண்ணீரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேப்ப இலை பொடியோ இல்லை வேப்ப இலைகளோ நம்ம 2 கைப்பிடி அளவு போட்டுட்டு மாதுளை தோலை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதை நல்லா பாயில் பண்ணணும். ஸோ நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிடங்கள் அது பாயில் பண்ண பிறகு அந்த தண்ணீரை தலைக்கு குளிச்சுட்டு நம்ம ஷாம்புலாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணீரில் வாஷ் பண்ணிட்டு வரணும். ஸோ இதை வாஷ் பண்ணும்பொழுது நம்ம தலைமுடி நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப பேருக்கு நிறைய தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் சரியாவதற்கு இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம தலையை நல்லா அலசிட்டு இதிலே வந்து வாரம் ஒரு முறை நம்ம தலைமுடி நல்லா அலசும் பொழுது தலைமுடி நமக்கு வலிமையாக ஆரம்பிக்குது. நரைமுடி பிரச்சனையும் குணமாகுது. இதில் முக்கியமாக கரிசாலை கற்பம் நமக்கு பயன்படுது. வல்லாரை கற்பம் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பயன்படுத்தும் பொழுது நமக்கு கல்லீரல் நல்ல வலிமையாக இருந்து கல்லீரல் நல்லா பலப்படுவதற்கு இதை பயன்படுது. கரிசாலை கற்பம் இல்லை கரிசாலை கற்பம் மாத்திரைகளாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ கரிசாலை கற்பம் மாத்திரை, ஸோ இது வந்து 2 மாத்திரைகளாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ காலை 2, இரவு நேரத்தில் 2 உணவு எடுப்பதற்கு முன். ஸோ இந்த கரிசாலை கற்பம் மாத்திரைகளும் நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ குடல் பகுதி சுத்தமாகும், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகுது, தலைமுடி உதிர்தலும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக கரிசாலை மடக்கு தைலம் அப்படின்ற ஒரு தைல வகை இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெடிசன். இது இன்டர்னலாகவும் பயன்படுத்தலாம், உள்ளுக்கும் பயன்படுத்தலாம். தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கும் இந்த கரிசாலை மடக்கு தைலம் நமக்கு பயன்படுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா இந்த கரிசாலை மடக்கு தைலம் எடுத்து ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமுடி உதிர்தலுக்கு தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் நம்ம குளிச்சுக்கிட்டே வரலாம். கொஞ்ச நாள் முடி நல்லா ஸ்ட்ராங் ஆன பிறகு இதில் பாதி அளவு தேங்காய் எண்ணெயை கலந்துக்கலாம். ஏன்னா கரிசாலை சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி எடுத்து மீண்டும் சாறு விட்டு காய்ச்சி எடுப்பாங்க.
3 முறையோ 5 முறையோ திரும்ப திரும்ப இந்த சாறு விட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய தைலம் கரிசாலை மடக்கு தைலம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பயன்படுத்தும் பொழுது நரைமுடி நமக்கு கருப்பாக மாற ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட வயது ஒரு 30 வயதிற்குள்ளே இருக்கிறாங்கன்னா கட்டாயமாக அந்த கலர் திரும்பவும் நார்மலாக பிளாக் கலருக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தலைமுடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.